வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீராவும் மாறனும் ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு கதவு தட்ட சத்தம் கேட்குது. சத்தத்தை கேட்டதுமே ஐயோ யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், நாம் மட்டும் இந்த மாதிரி தனித்தனியாக படுத்திருக்கிறத பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் ரொம்ப வேகமாக தலைகனை தூக்கி பெட்டு மேலே போட்டுட்டு பாயெல்லாம் மறைச்சி வைக்கிறாங்க. இவ பேச்சு கேட்டதுக்கு என்னெல்லாம் நம்ம அவஸ்தைப்பட வேண்டியது இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போயிட்டு கதவை திறக்கிறாங்க. அப்போது வள்ளி வந்துட்டு பெட்ஷீட்டை தலை மேலே போத்திக்கிட்டு வந்து டார்ச் அடித்து பார்க்குறாங்க. அதை பார்த்ததுமே மாறன் வந்து பயந்துருவார். அத்தை என்ன நீ இந்த மாதிரி டைமில் வந்து கப்புள்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்க, ஆமாம் பெரிய பொல்லாத கப்புள்ஸு. ஆமாம் அங்கே போயிட்டு வந்தீங்களே, வர வழியில் வீராக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு கேட்க, அத்தை அங்கேயே ஃபுல்லாக தான் சாப்பிட்டு வந்தோம், இதில் தனியாக வேறு வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வரணுமா அப்படின்னு கேட்க, அப்போது வள்ளி வந்துட்டு டேய் இந்த மாதிரிலாம் போயிட்டு வரும்போது தான் ஏதாவது கடைக்கு கூட்டிகிட்டு போய் நீ ஆசைப்பட்டதை வாங்கிக்கோ அப்படின்னு நீ தான் சொல்லணும். அவள் வேண்டான்னு தான் சொல்லுவா, ஆனால் நீ தான் ஏதாவது வேணும்னா வாங்கிக்கோ அப்படின்னு அவளுக்கு வாங்கி கொடுக்கணும், அப்போ தான் அவங்கள சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல. அப்போது மாறன் வந்துட்டு அத்தை எல்லா விஷயத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் எனக்கு எல்லாம் தான் தெரியுது, தெரிய வேண்டிய உனக்கு தான் எதுவுமே தெரியல. இந்த மாதிரிலாம் போகும்போது ஒரு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு 3 முழம் இல்லை ஒரு 4 முழத்தில் மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுமே மாறன் வந்துட்டு மல்லிகைப்பூவா அவளுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல அப்படின்னு சொல்ல, இங்கே பாடுறா வீரான்னு இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் மல்லிகைப்பூனா ரொம்ப பிடிக்கும், அதான் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மல்லிகைப்பூவையும் அல்வாவையும் வள்ளி வாங்கிட்டு வந்து மாறன் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்த மாறன் ஐயோ உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இது வேற ப்ரீ பிளான் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன், நாம் இதை வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு மாறன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.